வெல்கம் டு பிரியங்கா லைஃப் ஸ்டைல். கொடைக்கானல் டூர் போகிறதுக்கு முன்னாடி ஸ்நாக்ஸ் எல்லாம் நாங்கள் ஃபஸ்ட்டு பேக் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆஃபீஸில் உட்காந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கோம். ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக ஆஃபீஸ்லேருந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அதை நீட்டாக எல்லாத்துக்கும் ஒரு கேரி பேக்கில் யூஸ் பண்ணி எல்லா ஸ்நாக்ஸும் போட்டு நீட்டாக ஹாப்பி ஜேர்னின்னு சொல்லிட்டு நம்ம ரைட் பண்ணியிருந்தோம். அதில் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஆஃபீஸில் டூர் போகிறதுக்காக சீக்கிரமாகவே வர சொல்லியிருந்தாங்க. அதனால் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு குளித்து கிளம்பிட்டு இருந்தேன். சூடாக அம்மா காஃபி வச்சு கொடுத்துருந்தாங்க. குடித்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் தெம்பாகவே இருக்கும். ஸ்ட்ராங்காக நல்லா காஃபி குடித்தாச்சு. அதுக்கப்புறம் கிளம்பிட்டு நானும் என் தங்கச்சியும் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு போயிட்டுருக்கோம். கோயம்புத்தூரோட வியூவே சூப்பராக இருந்துச்சு. சீக்கிரமாக கிளம்புனனால அந்த சன்லைட் நல்லா இருந்துச்சு. சீக்கிரமாகவே ஆஃபீஸ்க்கு வந்தாச்சு. 2 பஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஹாப்பி ரைட், ஜாலி ரைட் 2 பஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் வரும்போது பஸ் எல்லாம் திருப்பிட்டு இருந்தாங்க. சீக்கிரமாகவே ஆஃபீஸ்க்கு வந்தனால பக்கத்தில் ஃப்ரெண்டோட ரூம் இருந்துச்சு. அங்கே போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தா நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஆஃபீஸ்லேயே பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஆஃபீஸ்லேயே பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணியிருந்தனால மார்னிங் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பாடு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இட்லி, பூரி, கேசரி இதெல்லாமே நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டாச்சு. ஆஃபீஸில் எந்தெந்த பஸ்ஸில் யார் யார் போகணும்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு ரெடி பண்ணியிருந்தாங்க. யார் யாருக்கு எந்தெந்த பஸ்ஸுன்னு சொல்லிட்டு அலாட் பண்ணிட்டாங்க. அந்த பஸ்ஸில் எல்லோரும் ட்ராவல் பண்ணுறதுக்காக எல்லோரும் கிளம்பி போயிட்டு பஸ்ஸில் உட்காந்தாச்சு. உட்காந்ததுக்கப்புறம் சார் பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சென்ட் பண்ணுறதுக்காக சார் வந்திருந்தார். ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு கொடைக்கானலுக்கு. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் நம்ம நல்லா டான்ஸ் ஆட ஆரம்பித்தாச்சு ஆஃபீஸில்.
சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணி முடித்தாச்சு. கொஞ்ச நேரம் டான்ஸ் ஆனதுனால எல்லோரும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. பழனி வழியாக தான் வந்து கொடைக்கானல் வந்து போயிருந்தாங்க. 11 மணி ஆயிடுச்சு. பிரேக்குக்காக வந்து ஒரு பார்க்கில் வந்து நிறுத்தியிருந்தாங்க. அந்த பார்க்லேயே போயிட்டு கொஞ்ச நேரம் வந்து ஊஞ்சல் அந்த மாதிரி இருந்துச்சு. நம்மளும் குட்டீஸோடு ஜாயின் பண்ணி நம்மளும் ஊஞ்சல்லாம் விளையாடிட்டு வந்தோம். அங்கேருந்து டீ, காஃபி, வடை எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கிளம்பியாச்சு. குட்டீஸ் கூட நாங்களும் ஜாயின் பண்ணிவிட்டு நல்லா ஊஞ்சல் வந்து விளையாடிட்டு இருந்தோம். அங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். செம்மையாக இருந்துச்சு. இந்த பார்க்குக்கு போய் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு மறுபடியும் கொடைக்கானல் போனதுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் சூப்பராக இருந்துச்சு. அழகிய பயணம், அழகிய மெமரிஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அழகாக இயற்கை எழில வந்து ரசிச்சுட்டே நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கும்போதே நம்ம கூட வந்த பஸ்ஸு நம்ம பின்னாடி வந்துட்டுருக்கும்போது அதை ஓவர்டேக் பண்ணி வர சந்தோஷமே தனி தான். அந்த பஸ் வரும்போதெல்லாம் ஒரு ஃபீல் இருக்குமே, அது சூப்பராக இருக்கும். பின்னாடி எங்களோட பஸ் வரும்போது எல்லாம் கத்திட்டு இருந்தோம். நல்லா இருந்தது. இயற்கை அழகாக ரசிச்சுட்டே இந்த பயணம் வந்து முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் லஞ்ச் சாப்பிட்றதுக்காக ஹோட்டல் வந்தாச்சு. வந்து லஞ்செல்லாம் நல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சைக்கிள் ரேசிங் அந்த மாதிரி பண்ணிகிட்ருந்தோம்.
டூரில் ஃபஸ்ட்டு என்ஜாய் பண்ணது சைக்கிள் ரேசிங் தான். அங்கே ரொம்ப குளிராக இருந்ததுனால காஃபி குடிச்சிட்டு இருந்தோம். காஃபி குடித்து முடிச்சுட்டு நம்ம சீக்கிரமாகவே சைக்கிள் ரேசிங் பண்ணிகிட்டு இருந்தோம். எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. கொஞ்சம் ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். அழகிய பயணங்களை என்னுடன் சேர்ந்து நீங்களும் பயணியுங்கள்.